ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணுறோம். அதில் 10th பாலிட்டியில் லாஸ்ட் லெசன் இதான், இந்தியாவின் சர்வதேச உறவுகள். இது சும்மா ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கிட்டா மட்டும் போதும். என்னென்ன ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான லெசன் கிடையாது. ஆனால் இதில் உள்ள இயர் என்னென்ன ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அது மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. என்னென்ன படிக்கணும்னு சொல்கிறேன், நோட் பண்ணிவிட்டு படிங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவின் சர்வதேச உறவுகள். ஓகேவா? என் மேலே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை நோட் பண்ணிங்க. ஹேஸ் ஆயிட் சொல்லியிருக்காரு, ஒரு மோசமான அண்டை நாடு ஒரு துரதிருஷ்டம், அதுவே ஒரு நல்ல நாடு அமையுமானால் அதை விட ஆசீர்வாதம் வேறில்லைன்னு சொல்லியிருக்காரு. அதை நோட் பண்ணிக்கிங்க. ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்காரு, நாம் ஒருவரை ஒருவர் முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனித்தோ இருக்க முடியாது, ஆனால் இவ்வுலகில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவின் அதன் அண்டை நாடுகளும். ஓகேவா? நமக்கு சுற்றி என்ன நாடுகள் இருக்குது? மிக பரந்த இந்தியாவின் வடமேற்கில் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இருக்குது. வடக்கில் சீனா, நேபாளம், பூட்டான் இருக்குது. கிழக்கில் வங்காளதேசம் இருக்குது. தூர கிழக்கில் மியான்மர் இருக்குது. தென்கிழக்கில் இலங்கை, தென்மேற்கில் மாலத்தீவு, இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சீனாவும் ரஷ்யாவும் அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் தனது எல்லை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நோட் பண்ணிக்கிங்க. இந்தியாவும் ஆப்கானிஸ்தானுக்கும் என்ன ஒப்பந்தம் இருக்குதுன்னு பார்ப்போம். அதோட ஒப்பந்தம் பேசுகிறாங்க பாருங்கள். உறவு போர்த்திறன் சார்ந்த பங்களிப்பு ஒப்பந்தம், ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அப்படின்னு அவங்க ரெண்டு பேர் ரெண்டு நாட்டுக்குள்ளே போட்டிருக்காங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன அவங்களுக்கு என்ன நம்மள்டது என்ன அங்கே போகுது, அங்கேருந்து என்ன வருது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. ஒரு கிளான்ஸ் படிச்சிங்க, அது போதும். ஓகேவா? இந்த பாக்ஸ் நோட்ஸ் மட்டும் நல்லா பார்த்துங்க. சிந்துவெளி நாகரிக காலம் முதல் இந்தியாவின் ஆப்கானிஸ்தானும் பன்முகத்தன்மை மிக ஆழமான நட்புறவும் கொண்டிருந்தன. கனிஷ்கருடைய ஆட்சியின் போது ஏராளமான இந்திய சமய பரப்பு குழுக்கள் சீனா, மத்திய ஆசியா மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் தங்கள் மதத்தை பரப்ப சென்றனர். பலுஸ்தான் பகுதியை சார்ந்த கான் அப்துல் கபார் கான் இந்திய விடுதலை போராட்ட இயக்கத்தின் முக்கிய தலைவரும் இந்திய தேசிய காங்கிரசின் தீவிர ஆதரவாளரும் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கங்க. யாரு? பலுஸ்தான் பகுதியை சேர்ந்த கான் அப்துல் கபார் கான். ஓகேவா? ஒரு கிளான்ஸ் படிச்சிங்க. இந்தியாவும் வங்காளதேசத்துக்கும் மிகுந்த நீண்ட பலப்பரப்பை, அதாவது மிக நீண்ட நிலப்பரப்பை எல்லையாக கொண்டது. அதாவது 4096.7 கிலோமீட்டர். இதை நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவங்க சாலை வழி என்னென்ன இருக்குன்னா இந்த கொடுத்துறாங்க பாருங்கள். வங்காளதேசம், பூட்டான், இந்தியா, நேபாளம் மோட்டார் வாகன ஒப்பந்தம். ஓகேவா? கங்கை நீரை பகிர்ந்து கொள்ள 1977ஆம் ஆண்டு கைதான பாராக்கா ஒப்பந்தம். என்னென்ன ஒப்பந்தமோ அதெல்லாம் முக்கிய வச்சுங்க, அந்த இயர் ஞாபகம். ஓகேவா? வங்காளதேசம் பொதுவாக 54 நதிகளும் அதிகபட்ச நடைபெறுவதற்கான கூட்டு நதி ஆணையத்தை செயல்படுகிறது. என்னென்ன கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. இந்திய பண்பாட்டு உறவுகள் குழுவின் ICCR மூலம் வங்காளதேச மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் உதவித்தொகை வழங்குறாங்க. டாக்கா பல்கலைக்கழகத்தில் தாகூர் இருக்கை ஏற்படுத்தும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள். மேற்கு வங்காளம், அதாவது சிலிகுரி, பர்பத்திபூர், ஓகேவா, வங்காளதேசம் ஆகிய இடைங்களுக்கு 130 கிலோமீட்டர் நீளம் கொண்ட நட்புறவு குழாய் போக்குவரத்து அமைக்கும் பணி இரு நாடுகளும் இணைந்து தொடங்கி வைத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து இந்தியாவும் வங்காளதேசமும். இந்தியாவுக்கான சொந்தமான டிபிகா, ஓகேவா, என்ற பகுதி மேற்கு வங்காளம் மற்றும் வங்காளதேச இணையான எல்லையில் உள்ளது. குறுகலான இப்பாதை 2011ஆம் ஆண்டு வங்காளதேசத்துக்கு குத்தகை விலகப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இது முக்கியம் பார்த்துங்க. இந்த பாக்ஸ் நோட்ஸ் முக்கியம் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இந்தியாவுக்கு பூட்டானுக்கும். ஓகேவா? பூட்டான் வந்து ஒரு சிறிய முடியாட்சி நாடு. இடி மின்னல் நிலம் என்று அறியப்படும் இது உலகின் ஏழ்மையான நாடுகள் ஒன்றாகும். ஓகேவா? 1968ஆம் ஆண்டு இந்தியா மற்றும் பூட்டான் இடையே ராஜதந்திர உறவுகள் இந்திய பிரதிநிதி ஒருவர் திம்புவில் நியமனத்திலிருந்து தொடங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரத் முதல் பூட்டான் வரை B2B என்று அறியப்படும் இருதரப்பு வணிக உறவினை அறிவித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணாங்கிறது கொடுத்துருக்காங்க. அது அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. ரொம்ப முக்கியம் கிடையாது. என்னென்ன ஏதாவது முக்கியமான திட்டம் தான், அது மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குரு பத்ம சம்பாவா என்னும் புத்த துறவி இந்தியாவிலிருந்து பூட்டானுக்கு சென்றார். அங்கு தனது செல்வாக்கை ஏற்படுத்தி புத்திய சமயத்தை பரப்புவதன் மூலம் இரு நாடுகள் மக்களிடையே பாரம்பரியத்தை உறுதிப்படுத்தினார் அப்படின்னு கொடுத்துறாங்க. அதை நோட் பண்ணிக்கிங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்குள்ள ஒப்பந்தம் வந்து ஷாங்காய் ஒப்பந்தம் ஒன்று சொல்லுவாங்க. சார்க் அமைப்பில் வந்து சீனாவுக்கு வந்து பார்வையாளர் தகுதி வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இரு நாடுகள் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் உயர்கல்வி பயில தலா 25 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் முக்கியமானது. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் நோட்ஸ் பார்த்துங்க. மக்மான் எல்லைக்கோடு இந்தியா, சீனா மற்றும் பூட்டான் கிழக்கு பகுதி ஆகிய பகுதிகளிடையான எல்லைக்கோடுகளாகும். இது 1914ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் இந்தியா, திபேத் மற்றும் சீனா ஆகிய நாடுகள் பிரதிநிதிகள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிட்டிஷ் இந்தியாவின் சார்பில் இந்தியாவிற்கான செயலாளராக ஆர்தர் ஹென்றி மம்கான் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டார் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்தியாவும் மாலத்தீவும் என்ன பண்ணாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு கிளான்ஸ் படிச்சிங்க, அது ரொம்ப முக்கியம் இல்லை. இந்தியாவும் மியான்மரும்
இரண்டாவது மிக நீளமான எல்லை, ஃபஸ்ட்டு மிக நீளமான எல்லை வந்து வங்காளதேசம், இரண்டாவது மிக நீளமான எல்லை வந்து மியான்மர். ஓகேவா, அது 1989 வரை பர்மா என அறியப்பட்டது மியான்மர். ஓகேவா, அவங்க என்னென்ன திட்டம் நம்ம நாட்டிலேருந்து செய்கிறாங்கங்கிறத கொடுத்துருக்காங்க. துறைமுகம், சாலை, நதி, துறைமுகம், சரக்கு போக்குவரத்து திட்டமான கல்லடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டத்தினை இந்தியா உருவாக்கி வருகிறது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் சில இந்திய நிறுவனங்களான எஸ்கார், கெயில், ஓஎன்ஜிசி, விதேர் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் மியான்மரில் எரிசக்தி துறையில் முதலீடு செய்துள்ளன அப்படிங்கிறது கொடுத்துறாங்க. இது நோட் பண்ணிக்கங்க. இந்தியாவும் நேபாளமும். ஓகேவா, நேபாளத்தில் என்னென்ன வழித்தடம் கொடுத்துருக்காங்கிறது கொடுத்தாங்க. இந்தியாவின் காத்மண்டுவும் இணைப்பதற்கான 204 கிலோமீட்டர் நீளமுள்ள மகேந்திரராஜ் மார்க் இணைப்பை இந்தியா கட்டியுள்ளது அப்படின்னு கொடுத்துறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் உள்ள எல்லா பாயிண்ட்டுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அது அப்படியே ஒரு கிளாஸ் படிக்கிறேன் பார்த்துக்குங்க. நீர்மின் சக்தி நிலையங்கள் நிறுவுவதற்கு அது நிலப்பரப்பை ஏற்றதாக உள்ளது. 18 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒப்பந்தமான 5600 மெகாவாட் பஞ்சேஸ்வர் திட்டப்பணிகள் இந்தியா மேற்கொண்டு உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவில் வாரணாசி மற்றும் 4 புனித தலங்கள் பத்ரிநாத், பூரி, துவாரகை மற்றும் ராமேஸ்வரம் ஆகிய முக்கியமான புனித தலங்கள் உள்ளன. நேபாளத்தில் பசுபதி, ஜகம்பூர் ஆகிய பாரம்பரிய மையங்கள் உள்ளன. அதுபோல் இந்தியாவில் வந்து என்னென்ன பாரம்பரிய இது உள்ளது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 8வது அட்டவணையில் சேர்த்துள்ளது. நேபாள மொழியை இந்திய அரசியலமைப்பு 8வது வழியில் சேர்த்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அது மூலயமா நம்ம நட்புணர்வு அதிகமாகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்தியா மற்றும் நேபாள அரசு இரட்டை நகரங்களான காத்மண்டு, வாரணாசி, லூன்மி, புத்தகயா, ஜன்பூர், அயோத்தியா ஆகிய 3 சகோதரி நகரங்கள் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் இந்தியாவும் பாகிஸ்தான் 1947 அப்புறம் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் பிரியுது. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்ன ஒப்பந்தம், கட்டுப்பாடு கோடு. ஓகேவா, 1949 ஆண்டு தீர்மானிக்கப்பட்ட போர் நிறுத்த கோடு 1972 ஆண்டுக்கு பின்னர் எல்லை கட்டுப்பாடு கோடு என அழைக்கப்பட்டது. 1972 ஆண்டு சிம்லா ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவில் பாகிஸ்தானுக்கு இடையே ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லையாகும். இக்கோடு பிரிவினை செய்யப்பட்ட ராக்லிஃப் கோடு என்று அழைக்கப்பட்டது. ராக்லிஃப் என்பவர் எல்லை ஆணையத்தின் தலைவராக இருந்தார். இக்கோடு தற்போது கட்டுப்பாடு கோடு என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்தியாவும் இலங்கை சிம்லா ஒப்பந்தம் மட்டும்தான் வரும் பாகிஸ்தானில். இலங்கையில் என்னென்ன பண்ணாங்கன்னு கொடுத்துறாங்க. லாஸ்ட் இருக்குது பாருங்கள். இந்தியாவில் சரக்கு சேவை மற்றும் தளவாளங்கள் ஆகியவற்றை தவிர பிளாண்டிக்ஸ், விசாகப்பட்டினத்தில் உள்ள ஆடை நகரம், MAS ஹோல்டிங், ஜான் கீல்ஸ், ஹேலேஸ் போன்றவற்றில் செய்துள்ளது. என்ன செஞ்சுருக்காங்க, முதலீடு செஞ்சுருக்காங்க. ஓகேவா, இந்தியா தகுதியுள்ள இலங்கை மாணவர்களை கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் அளித்து வருகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் நாலந்தா பல்கலைக்கழக திட்டத்தில் இலங்கை ஒரு பங்குதாரர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அசோகர் புத்த மதத்தை பரப்புவதற்காக அவர் மகன் மஹிந்தாவை மகள் சங்கமித்ரையும் இலங்கைக்கு அனுப்பினார். சோழ அரசர்களான 1ஆம் ராசராசன் மற்றும் 1ஆம் ராஜேந்திரன் ஆகியோர் இலங்கையில் வடபகுதியை கைப்பற்றினர் அப்படிங்கிறது கொடுத்துறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வளர்ச்சியடைந்த நாடுகளும் இந்தியாவோட உறவு அப்படிங்கிறது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்ன வச்சுருக்கோங்கிறது கொடுத்துருக்காங்க. அதில் ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள், கம்யூனிகேஷன் காம்பேட்டபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட். ஓகேவா, இணக்கத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தம். இது பார்த்துங்க. அடுத்து ஐரோப்பிய நாடுகளோட என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கூட அணுசக்தி ஆற்றல், பயங்கரவாத எதிர்ப்பு, பாதுகாப்பு, விண்வெளி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு மற்றும் பரிமாணம் அதிகரித்து வருகிறது. பிரான்ஸ் நாட்டின் விண்வெளி ஏவுதளங்கள் இந்தியா இஸ்ரோ அமைப்பினால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஓகேவா, இஸ்ரோவோட இதனால் இது பண்ணுறாங்க. இந்தியாவும் பிரான்ஸும் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அறிமுகப்படுத்தி கடகரேகை மற்றும் மகர ரேகை ஆகியவற்றை இடையே உள்ள நாடுகள் சூரிய ஆற்றலுக்கு ஒத்துழைப்பு ஒன்று சேர்க்கின்றன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆஸ்திரேலியாவோட என்ன ஒப்பந்தம் பண்ணுறாங்க பாருங்கள். இந்தியா ஆஸ்திரேலியா கடற்படை பயிற்சி, ஆசி இண்டெக்ஸ். ஓகேவா, எல்லாத்தையும் ஒப்பந்தம் மட்டும் நல்லா பார்த்துங்க. ஓகேவா, நான் மேலோட்டமாக தான் சொல்கிறேன், நீங்கள் படிச்சிங்க, நான் சொல்கிறத நல்லா படிச்சிங்க. ஓகேவா, ஜப்பான் நாட்டின் ஷிங்ஷன் முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்த முடிவு செய்தது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதிவேக ரயில் பாதை இரு நாட்டு ஒத்துழைப்பின் மற்றொரு முயற்சியாகும். ஓகேவா, நெக்ஸ்ட் மேக் இன் இந்தியா, ஸ்கில் இன் இந்தியா இதெல்லாம் தராங்க. அதுக்கப்புறம் ஜப்பானிய அரசாங்கம் இந்திய குடிமக்களுக்கும் இந்திய ரயில்வே துறையில் பணிபுரியும் வகையில் ஜப்பானிய பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டப்படிப்புக்கு ஆண்டுதோறும் 20 இடங்களை வழங்கி வருகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் உற்பத்தி தொழில்துறை தரத்தை மேம்படுத்த 30,000 இந்திய மக்களுக்கு பயிற்சி வழங்க ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனம் அறிவித்துள்ளது அப்படிங்கிறது கொடுத்துறாங்க. 2017 ஆண்டு குஜராத், கர்நாடகா, ராஜஸ்தான் மற்றும் தமிழ்நாடு ஆகிய 4 மாநிலங்கள் ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஜப்பானோட நிறைய நம்ம இது பண்ணியிருக்கோம், அது எல்லாமே நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவும் மேற்கு ஆசியாவோட என்னத்து இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அவங்களோட இது வந்து கல்ஃப் கார்ப்பரேஷன் கவுன்சில்.
இந்தியா மற்றும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் இடையிலான உறவில் அசாதாரணமான திருப்பம் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சவ்கார் ஒப்பந்தம் எனப்படுவது முக்கூட்டு ஒப்பந்தம் இந்தியா, ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளிடையே ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஒப்பந்தம் எங்கெங்கே ஏற்பட்டதாங்க நோட் பண்ணி வச்சுங்க. உலகின் மிக பழமையான கடல் வர்த்தக பாதைகள் ஒன்று சுமேரியாவிலிருந்து பஹ்ரைன் வழியாக மெலுக்கா என்று அழைக்கப்பட்ட சிந்துவெளி நகரத்தில் அமைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியம். ஓகேவா? கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரபல அறிஞரான MS அக்வானி இடைக்காலத்தில் இந்தியர்கள் மருத்துவம், கணிதம் மற்றும் வானியல் திறமைகள் அரேபிய மற்றும் ஈரானிய அறிஞர்களை பெரிதும் மதித்ததோடு இறுதியில் அவர்கள் அறிவுசார் பாரம்பரியத்தின் பகுதிகளாக ஆனது என்று குறிப்பிடுகிறார். ஓகேவா? இந்தியா மற்றும் சர்வதேச அமைப்புகள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பிரிக்ஸ் நாட்டில் பிரிக்ஸில் யார் யார் இருக்காங்கிறது கொடுத்துருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கிங்க. அவங்க நோக்கங்கள் என்ன, அது உருவாவதற்கான காரணம் என்ன, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த பாக்ஸ் நோட்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிங்க. உலகளாவிய குழுக்களின் பெயர் IBSA, BCIM, MGC, BIMSTEC, RCEP, EAS, CGE, BBIN, SCO. ஓகேவா? இது எல்லாத்தையுமே பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பிரிக்ஸ் நிதி கட்டமைப்பு, இதையும் பார்த்துங்க. பிரிக்ஸோட பணம் செலுத்தும் திட்டம். ஓகேவா? பரிமாற்ற அமைப்பிற்கான ஷிஃப்ட் சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர்பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கிங்க. பிரிக்ஸ் என்ற சொல் ஜிம் ஓ'நீல் என்ற பிரபலமான பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணரால் உருவாக்கப்பட்டது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா ஆகிய நாடுகள் 2050ஆம் ஆண்டு வாக்கில் 6 தொழில்மயமாக்கப்பட்ட நாடுகளை விட டாலர் மதிப்பில் பெரிய நாடுகளாக உருவாகும் என்று கடந்த 300 ஆண்டுகளாக அதிகார போக்கு முற்றிலும் மாறப்படும் என்று அவர் கணித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பெட்ரோலை ஏற்றுமதி செய்யும் நாடுகளுக்கான கூட்டமைப்பு OPEC. ஓகேவா? அதில் என்னென்ன நாடுகள் இருக்குது, என்ன அவங்க பண்ணுறாங்க, அவங்களோட நோக்கங்கள் என்ன, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. OPECயோட லட்சம் பாருங்கள். ஓகேவா? அதோட சிம்பிள் தான். ஓகேவா? 1969ஆம் ஆண்டில் நடைபெற்ற ஒரு சர்வதேச வடிவமைப்பு போட்டியின் மூலம் இச்சின்னமானது தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆஸ்திரிய வடிவமைப்பாளரான ஸ்வோபோடா இதை வடிவமைத்து போட்டியில் வென்றார். இது இந்த அமைப்புடன் பெயரும் வெவ்வேறு எழுத்துக்கள் ஒரு வட்டமாக வடிவமைப்பில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த நாடுகள் உதவி பெறுது எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் பார்த்துங்க. OPECயும் பிரிக்ஸும் நல்லா படிச்சிங்க. இந்த பாக்ஸ் நோட்ஸ் நல்லா படிச்சிங்க. பாக்ஸ் நோட்ஸில் உள்ளது பார்த்துங்க. எந்தெந்த ஒப்பந்தம் எல்லா நாடுகளையும் போட்டாங்கிறது மட்டும் பார்த்துங்க. அவ்வளோதான் இந்த லெசனில் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? தேங்க்யூ.